வாங்க இப்போ நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஒரு இரும்பு கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடாகணும். எண்ணெய் லைட்டாக வெதுப்பான ஒரு சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு நிமிஷம் எண்ணெய் நல்லா வெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. நான் செய்கிறது வந்து 1 லிட்டர் எண்ணெய்க்கான அளவு. ஒரு ஸ்பூனு திருப்பி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், மொத்தத்தில் 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வேர் போட்டுக்கலாம். வெட்டி வேர் போட்டதுக்கப்புறம் ஆவாரம்பூ போட்டுக்கலாம். ஆவாரம்பூ போட்டுட்டு நல்லா எண்ணெயில் மூழ்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நெல்லிக்காய், கத்தாழை, வேம்பாலம்பட்டை, கார்போக அரிசி, ரோஸ்மெரியுடைய காஞ்ச இலை இது எல்லாமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் போட்டுட்டு திருப்பியும் நம்ம ஒரு கலக்கி விட்டுட்டு இதில் வந்து மருதாணி 2 கைப்பிடி, கருவேப்பிலை 2 கைப்பிடி, செம்பருத்தி இலைகள், செம்பருத்தி பூ இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 பூ பக்கமாக 1 லிட்டர் எண்ணெய்க்கு போடலாம். நான் 2-3 பூ கிடைச்சதுனால அது மட்டும் போட்டிருக்கேன். இதையெல்லாம் லைட்டாக தண்ணி விட்டு எண்ணெயில் ஊற்றுறமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது வந்து நம்ம காய்ச்சும் போது நல்லா சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் காய்ச்ச போகிறோம். அதனால் அது எதுவுமே பண்ணாது. லைட்டாக, ஏன்னா இந்த இலைகள்லாம் வந்து அரைப்படாது. அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையும் இது கூட கலந்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே இந்த எண்ணெயில் வந்து இந்த கரண்டியில் எண்ணெய் இருக்கக்கூடாது. நம்ம கையில் இருக்கிற கரண்டியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து கலக்கும்போது நம்ம கையில் தண்ணி இருந்தாலும் இந்த எண்ணெயில் வந்து தண்ணி படாத மாதிரி நீங்கள் பக்குவமாக பார்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பொருளும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சு வருது. இப்போ நான் அடுப்பை வந்து ஹையில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ கொதிச்சு வரும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இதில் உள்ள பொருளோடைய எசன்ஸ் எல்லாம் நம்ம எண்ணெயில் இறங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் கொதிக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து இடையில வந்து நீங்கள் கிளறி விடுங்க. அப்படியே 1/2 மணி நேரம்னா அப்படியே விட்டுறாதீங்க. இடையில வந்து நீங்கள் கிளறி விடுங்க. மூடியெல்லாம் போடக்கூடாது. மூடி போட்டால் அதிலிருந்து ஆவிப்பட்டு தண்ணி இறங்கும். அதனால் நீங்கள் திறந்த மாதிரியே வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு எண்ணெய் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. இதில் வந்து செம்பருத்தி சேர்த்துருக்கிறதுனால முடிக்கு ஷைனிங் கொடுக்கும். கருவேப்பிலை வந்து முடி வந்து கருமையாக வளர்கிறதுக்கும், மருதாணியும் நம்ம ஒரு சிலருக்கு வந்து 40 வயசுக்கு மேலே முடி வந்து நரைக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த எண்ணெய் போட்டிங்கன்னா முடி வந்து அவ்வளோ சீக்கிரம் நரை வராது. செம்பட்டையாக இருக்கிற முடி கூட நம்மளுக்கு வந்து கருமையை கொடுக்கும். அதனால் வீட்டு முறைப்படி நம்ம செய்கிறோம். எந்த இதுவுமே இதில் நம்ம கலக்கலை. நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே கார்போக அரிசி, வேம்பாலம்பட்டை,
வெந்தயம் எல்லாமே நம்ம முடிக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது தான். நல்லா அரை மணி நேரம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் வீட்டு முறைப்படி உங்களுக்கு செஞ்சு நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த எண்ணெய் வந்து அரை மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நம்ம எந்த இரும்பு கடாயில் வந்து காய்ச்சிறோமோ அதே கடாயில் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறணும். நான் வந்து இன்றைக்கி காலையில் காய்ச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி பகல் ஃபுல்லாகவும் இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவும் இந்த எண்ணெய் இப்படியே இந்த இரும்பு கடாயிலே விட்டுட்டு நாளைக்கு காலையில் நல்லா ஆறிடும். அதை வந்து நம்ம வந்து ஒரு துணியில் வந்து சுத்தமான துணியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த எண்ணெயை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் செஞ்சு உங்களுக்கு காய்ச்சி கொரியர் பண்ணி விடுவேன். பாருங்கள், நேற்று வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சணும் இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அப்படியே இன்றைக்கி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. இந்த எண்ணெய் வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம பூசி விடலாம். இது வந்து நீங்கள் இப்படியே தடவினாலும் தடவிக்கலாம். இது வந்து கான்சன்ட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சுத்தமான தேங்காய் எண்ணெய் கூட, தேங்காய் எண்ணெய் பாதி இது பாதியாக நம்ம கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.